மணலாறு பக்கமாக முல்லைத்தீவு மாவட்டம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அதேபோல இந்த யாழ் மாவட்டத்தினுடைய அதாவது வடகிழக்கு தென் தமிழீழம் வடக்கு தமிழீழத்தினுடைய இந்த எல்லையாக சொல்லப்படுகிற இந்த எல்லையிலே ஒரு பாரிய குடியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே தான் ஆகவே நிச்சயமாக இந்த நிலங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படும். அந்த விகாரை முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் விகாரைகளை அமைத்து அதற்கூடாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமித்து அது தமிழர்களின் வாழ்விடங்களிலிருந்து தமிழர்களை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் உட்படாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் சாட்சியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சர்வதேசத்திலும் நாங்கள் இந்த இன அழிப்பு ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அரசியலை நேற்றைய தினம் தையிட்டி இந்த விகாரையை அண்மித்த பகுதியிலே ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை செய்து இந்த தையிட்டி வாழ் மக்களினுடைய இந்த காணி அபகரிப்பு போராட்டத்தை கடந்த 2 வருடங்களுக்கு மேலாக செய்து வருகிற இந்த மக்களினுடைய போராட்டத்தை திசை திருப்புவதற்காக திட்டமிடப்பட்டு சிங்கள பௌத்த பேரினவாத அரசினாலே முன்னெடுக்கப்படுகின்ற ஒரு நிகழ்ச்சிகளின் அடிப்படையிலே செயற்பட்ட தரப்பினர் இங்கே ஒரு உண்ணாவிரதம் இருப்பதற்காக தாங்கள் வருவதாகவும் விகாரையை அண்மித்த பகுதியிலே அதனை நடத்த போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருந்து அவர்கள் நேற்றைய தினம் அம்பாறை அல்லது கிழக்கு மாகாண மட்டக்களப்பிலே இருந்து ஒருவர் இங்கே நேரடியாக வந்து இந்த இடத்திலே அதாவது இந்த பாதை கலைமகள் வீதி பருத்தித்துறை வீதியை சந்திக்கின்ற அந்த பிரதான சந்தியிலேயே அவர்கள் அதனை செய்வதற்கு தயாராக அந்த இடத்துக்கு வந்த பொழுது நேற்றைய தினம் ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த இடத்திலே அவர்கள் கூடியிருந்த பொழுது அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்த அந்த குறித்த நபர் 3 பேர் 3 இனத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்தி வருவதாக இருந்தது. சிங்கள பௌத்த மதத்தைச் சேர்ந்த ஒருவராகவும் ஏனைய தமிழ் முஸ்லீம் தரப்பினரை பிரதிநிதித்துவப்படுத்தி அந்த போராட்டத்தில் ஈடுபட இருந்த தரப்பிலே இருந்த ஒருவர் அங்கே வந்து இந்த ஊர் மக்களுடைய அந்த எதிர்ப்பை அடுத்து அவர்கள் விலகிச் சென்றதாகவும் அறிகிறோம். இந்த தையிட்டி விகாரை என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சிங்கள பௌத்த பேரினவாத ஆதிக்கத்தின்
அல்லது ஆக்கிரமிப்பின் வடிவமாக வடகிழக்கு தாயக பகுதி எங்கும் இடம்பெற்று வருகிற அந்த சூழலிலே இது குறிப்பாக ஒரு தையிட்டி தனியார் காணி 35 வருடங்களுக்கு மேலாக இராணுவ சூனிய பிரதேசமாக அறிவிக்கப்பட்ட பிரதேசத்திலே மக்களுடைய காணிகளை அபகரித்து சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தினுடைய உச்ச இனப்படுகொலையினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி இருக்கின்ற இராணுவத்தினருடைய முன்னெடுப்பிலே தான் இந்த விகாரை கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் பலகையிலே நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இராணுவத்தினருடைய பங்களிப்போடு அவர்களாலே கொண்டு நடத்தப்படுகிற வரலாற்று பூர்வமான திஸ்ஸ ரஜமஹா விகாரை என்று தான் அவர்கள் அந்த பெயர் பலகையை நாட்டி இலங்கை இராணுவத்தினுடைய வலைத்தளத்திலே நீங்கள் சென்று பார்த்தால் இதற்கான அனைத்து கட்டிட வசதிகள் பொறியியல் துறை நிபுணத்துவம் அனைத்துமே ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே வழங்கப்பட்டிருக்கிறது. மொரட்டோ பல்கலைக்கழகத்தினுடைய 2 பேராசிரியர்கள் தான் அந்த கட்டிடக்கலை நிபுணத்துவத்தையும் அதற்குரிய சிவில் என்ஜினியரிங் என்று சொல்லப்படுகிற அந்த கட்டிடத்துக்கான பொறியியல் நிபுணத்துவத்தையும் வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே இது ஒட்டுமொத்தமாக சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அரச கட்டமைப்பினுடைய தொடர் இனஅழிப்பாக நாங்கள் பார்க்கிறோம். இதில் இந்த விகாரைக்கு இராணுவத்தினுடைய கடற்படையினருடைய ஆகாயப்படையினுடைய போலீஸாரினுடைய ஆதரவோடு தான் இந்த ஜின்தோட்ட நந்தாராம தேரர் என்கின்ற இந்த விகாராதிபதி இங்கே இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவர் இப்பொழுது வாக்காளர் பட்டியலிலும் ஏறியிருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், காங்கேசந்துறை இராணுவ முற்றுகைக்குள்ளே இன்னும் மிக பாரிய அளவிலான பிரதேசங்கள் வடமாகாணத்திலே, குறிப்பாக வெளிவாமம் வடக்கிலே தான் இராணுவ பலாலியை அண்மித்து அந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகிறது. அந்த வகையிலே மயிலிட்டி துறைமுகம், மீனவர் துறைமுகம், 1000 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட துறைமுகம் பறிபோயிருக்கிறது. இன்றைக்கு சிங்கள பெரும்பான்மையினர் கொண்டு வந்து அங்கே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். துறைமுகம் அதாவது இயற்கை மீன்பிடி துறைமுகமாக வரலாற்றிலே சொல்லப்படுகிற உலகெங்கும் பறந்திருக்கின்ற அந்த வரலாற்றின் ஊடாக பார்க்கிற பொழுது ஒரு இயற்கை மீன்பிடி துறைமுகம், அந்த மீன்பிடி துறைமுகம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று பூர்வமான விகாரையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 230 கிறிஸ்துவுக்கு முன் 236 ஆண்டுகள் என்று சொல்லி அங்கே போட்டிருக்கிறார்கள். 2025 236 2261 ஆண்டுகள் என்று சொன்னால் தேவநம்பிய திசன் இலங்கையிலே பௌத்த மதத்தை பரப்புகிற காலமாக அவர்கள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அதற்கு நாவலன் தீவு என்று சொல்லப்படுகிற எங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிரதேசமான ஜம்புகோல பட்டணத்திலே அதனை தம்பகோல பட்டணமாக அதனை மாற்றி சங்கமித்தை அசோக சக்கரவர்த்தியினுடைய மகனும் மகளும் மஹிந்தவும் சங்கமித்தையும் வந்து இறங்கியதாக சொல்லிக்கொண்டு இந்த வரலாற்றை அவர்கள் புனைந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு தவறை அவர்களே விட்டிருக்கிறார். அந்த புனைவிலே இலங்கையினுடைய தொல்பொருள் திணைக்களம் உங்களுக்கு தெரியும், ஒரு மிக மோசமான இந்த அழிப்பை செய்து வருகிற சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிலைத்துகிற ஒரு திணைக்களம். அந்த திணைக்களத்தினுடைய தொல்பொருட் சின்னங்களாக யாழ் மாவட்டத்திலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற 44 சின்னங்கள் அங்கே இடம்பெற்றிருக்கிறது. இந்த தையிட்டியிலும் 2-3 சின்னங்கள் இடம்பெற்றிருக்கிறது. போர்த்துகீசருடைய கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று, அதே போல் கீரிமலை நவுலேஸ்வரம், மாவட்டபுரம் கந்தசாமி கோயில், இவ்வாறு நீங்கள் நெடுந்தேவிலே இருக்கிற அந்த கோட்டைகள், இவ்வாறு 44 சின்னங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தும் இந்த திஸ்ஸ விகாரை என்கின்ற திஸ்ஸ விகாரைக்கான எந்த ஒரு சான்றுகளும் அங்கே இல்லை. 2261 வருடங்களுக்கு முற்பட்ட சின்னங்களை அங்கே அது கொண்டிருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அந்த 44 தொல்பொருள் திணைக்களம் என்று சொல்லுகிற இந்த சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய அந்த பட்டியலிலே இது இடம்பெற்றிருக்க வேண்டும். ஆகவே இது மிக அச்சொட்டாக இந்த காங்கேசந்துறை பகுதியிலே சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை நிலைநிறுத்துவதன் ஊடாக யாழ் மாவட்டத்தினுடைய இனப்பெரம்பலை முற்றுமுழுதாக உங்களுக்கு தெரியும். வடக்கு மாகாணத்திலே வவுனியாவிலே இருந்து நாங்கள் நிலங்களை பாரிய அளவிலே பறிகொடுத்து அது அனுராதபுரம் மாவட்டத்தினுடைய நிகழ்ச்சியாகவும் மணலாறு பக்கமாக முல்லைத்தீவு மாவட்டம் பறிபோய் கொண்டிருக்கிறது. அதே போல் இந்த யாழ் மாவட்டத்தினுடைய அதாவது வடகிழக்கு தென் தமிழீழம் வடக்கு தமிழீழத்தினுடைய இந்த எல்லையாக சொல்லப்படுகிற இந்த எல்லையிலே ஒரு பாரிய குடியேற்றத்துக்கான முயற்சிகள் எடுக்கப்படுவதாக நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே தான் ஜின்தோட்ட நந்தாராம தேரர் இந்த இடத்திலே தன்னுடைய வாக்காளராக தன்னை பதிவு செய்து கொண்டு சிங்கள அப்பாவி மக்களை கொண்டு வந்து இங்கே குடியேற்றுவதற்கான முயற்சிகளிலே அவர் ஈடுபடுகிறாரோ என்ற ஐயம் எங்களுக்கு எழுந்திருக்கிறது. ஆகவே இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஸ்ரீலங்கா அரசினுடைய இந்த திட்டமிட்ட இன அழிப்பை நாங்கள் வன்மையாக எதிர்க்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், ஆள்சால் படுகொலை என்று சொல்லப்படுகிற ஃபிசிக்கல் ஜினோசைடாக கடந்த 77 வருடங்களுக்கு மேலாக இடம்பெற்று வருகிற அந்த இனப்படுகொலையின் தொடர்ச்சியாக செம்மணியிலே பாரிய மனித புதைகுழிகள் இன்றைக்கு 60ஐயும் தாண்டி அந்த புதைகுழியிலே எலும்புக்கூடுகள் தோண்டி எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த யுத்தம் முடிவடைந்து
அதற்கு பின்பதான இந்த இன அழிப்பு நடவடிக்கை மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுகிறது. அந்த வகையிலே சான்றுகளும் ஆதாரங்களும் சாட்சியங்களும் இன்றைக்கு 15 வருடங்களையும் கடந்து அவர்கள் காணாமல் போனவர்களுடைய அந்த அமைப்புகளாக இருக்கலாம். இன்றைக்கு நாங்கள் சாட்சியங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த சர்வதேசத்திடம் நாங்கள் இந்த இன அழிப்பு ஸ்ரீலங்கா பௌத்த பேரினவாதத்தினுடைய இந்த அரசியலை நாங்கள் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய இருக்கிற எங்கள் தமிழ் தேசிய உணர்வாளர்கள், பற்றாளர்கள், தாயக உறவுகள், புலம்பெயர் தமிழர் தேசத்திலே இருக்கிற உறவுகளுமாக இந்த போராட்டங்களை நாங்கள் பாரிய அளவிலே தயார்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அந்த வகையிலே உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்பையும் நாங்கள் கோரி நிற்கிறோம். தையிட்டியிலே இன்றைக்கு ஒரு பாரிய நெருக்குவாரத்துக்குள்ளே சிங்கள பௌத்த பேரினவாத இந்த அருண தலைமையிலான அரசு ஒரு சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறது. இன்றைக்கு சர்வதேசம் எங்குமே இந்த தையிட்டிக்கான போராட்டம், இந்த நிலமீட்பு போராட்டத்துக்கான போராட்டம் ஒரு நியாயமான போராட்டமாக பார்க்கப்படுகிறது. இந்த பௌத்த பீடங்களிலே அஸ்கிரிய மல்வத்த பீடத்தினுடைய இன்னுமொரு பீடமாக சொல்லுகிற அமரபுர நிக்காய, ராமஞ்சி அமரபுர நிக்காய என்று சொல்லப்படுகிற கரையோர சிங்களவர்களுடைய அந்த பௌத்த மத அனுஷ்டான பீடம் இந்த இடம் முறையற்ற விதத்திலே கட்டிடம் இடம்பெற்றிருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு இந்த பூஜை அனுஷ்டானங்களை இங்கே நிறுத்தி இருப்பதாக அறிகிறோம் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக. ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய நியாயப்பாடு இன்றைக்கு அவர்களுக்கு பாரிய அளவிலே அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆகவே நிச்சயமாக இந்த நிலங்கள் அனைத்தும் விடுவிக்கப்படும். அந்த விகாரை முற்றாக அகற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருந்தாலும் அதனை எப்படி அகற்றுவது என்பது சம்பந்தமான தீர்மானம் இராணுவம், இதை முறையற்ற விதத்திலே கட்டி எழுப்பி இருக்கிற அந்த இராணுவமும் ஸ்ரீலங்கா அரசினுடையதுமான பொறுப்பு. ஆகவே அதை இடிக்க வேண்டும் என்பதோ அல்லது அதனை அகற்ற வேண்டும் என்பதனை அந்த அந்த கட்டிடத்தை சட்டவிரோதமாக அமைத்தவர்களுடைய பொறுப்பு. ஆகவே எங்களுடைய இந்த போராட்டத்தினுடைய தாற்பயம் என்பது வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய நில அபகரிப்பாக இருக்கிற இந்த அபகரிப்பை நாங்கள் முற்றுமுழுதாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதில் குறிப்பாக இந்த அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்கள் இந்த அரசினுடைய கட்டமைப்பிலே தொடர்ந்து இருக்கிற ஒருவர். அவருக்காக குறைந்த 20 வருடங்களுக்கு மேலாக பாராளுமன்ற உறுப்பினராக, அமைச்சராக, கேபினெட் அமைச்சராக, எதிர்க்கட்சியிலே பொறுப்பான விடயங்களிலும் இருந்த ஒருவர். ஆகவே அவருக்கு இது தெரியாத விஷயமும் அல்ல. இது சிங்கள இராணுவம், அதாவது சிங்கள பௌத்த அரசினுடைய நிறுவனமயப்படுத்தப்பட்ட ஒரு வேலை திட்டம். ஆகவே அவர் யாழ்ப்பாணத்திலே அந்த அபிவிருத்தி குழு கூட்டத்திலே இருந்த பொழுது எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது சம்பந்தமாக பிரச்சனை எழுப்பிய பொழுது நாட்டினுடைய தலைவராக இந்த பிரச்சனையை அவர் மிக ஆழமாக அறிந்திருந்தும் அதில் எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்காமல் இருக்கிறார் என்பது நாங்கள் ஆக்கிரமிப்புக்கு துணை போகிற ஒருவராகத்தான் நாங்கள் அந்த இடத்திலே அவரை பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே கடந்த மாதம் நான் நினைக்கிறேன் இந்த அமைச்சராக வடக்கிலே இருக்கிற ஒருவர், இந்த என்பிபியினுடைய அமைச்சர், கடற்தொழில் அமைச்சராக இருக்கிறவர், 1 மாதத்துக்குள்ளே இதுக்கான தீர்வு கிடைக்கும் என்று சொன்னார். நாங்கள் இவ்வாறு பல வாக்குறுதிகளை கண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் போராட்டம் ஒன்றே தான் இங்கே வழி. சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய இன அழிப்புக்கு தொலைபோன அனுரகுமார திசாநாயக்க அவர்களிடமிருந்து இதற்கான மறுமொழி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் இந்த மக்களுடைய போராட்டம் மூலமாக நிச்சயமாக இதனை எங்களுக்கு மீட்டுக்கொள்ள முடியும். இந்த மண்ணிலே நடந்த தியாகங்கள் நிச்சயமாக நாங்கள் அவற்றை முன்னிறுத்தி நகர்கிற பொழுது இதற்கான தீர்வுகள் நிச்சயமாக இந்த மக்களுக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இருக்கிறது. வணக்கம். இன்று நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் அங்கம் வகிக்கும் சமத்துவ கட்சி ஆகிய நாங்கள் இந்த தையிட்டி ஆக்கிரமிப்பு விகாரை ஆக்கிரமிப்பை எதிர்த்து அது உரியவர்களிடம் கையளிக்கப்படணும், மக்கள் போராட்டத்தில் நாங்களும் எங்களது கட்சி சார்பாக கலந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முழுமையான ஆதரவை இந்த போராட்டக்குழு வழங்குவதற்காக நாங்கள் இங்கே நேரடியாக வந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த பௌத்த பேரினவாத அரசுகள் எல்லா அரசுகளும் தொடர்ந்தும் கடைப்பிடிக்கப்படும் புத்தி தான் இந்த பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி அவர்கள் எங்கு ஆக்கிரமிக்க தமிழர்களின் வாழ்விடங்களை, தாயக பிரதேசங்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக அவர்கள் பயன்படுத்தும் உத்தி தான் இந்த புத்த சிலைகளை. நாங்கள் புத்த மதத்தினருக்கு எதிரானவர்கள், பௌத்தத்துக்கு எதிரானவர்கள். ஆனால் இங்கே இலங்கையிலே மட்டும்தான் இந்த பௌத்தம் ஒரு இனத்துக்கு எதிரான ஆக்கிரமிப்புக்காக பயன்படுத்தப்படும் மதமாக இருக்கிறது. ஏனைய நாடுகளில், குறிப்பாக இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகளில் பௌத்தத்தை கடைப்பிடிக்கும் மக்கள் அங்கே ஒரு மனிதநேய மக்களாக வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் தான் அது ஒரு இனவாத பௌத்த பேரினவாதமாக அது உருவெடுத்திருக்கின்றது.
அதுக்கு பிரதான காரணம் இங்கே உள்ள சிறுபான்மை இனங்களை, குறிப்பாக தமிழர்களின் வாழ்விடங்களையும் அவர்களது இனப்பெரம்பலையும் ஒடுக்குவதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு மதமாக, பயமாக தமிழ் மக்கள், சிறுபான்மை மக்கள் பார்க்கும் ஒரு நிலைமைக்கு மாறியிருக்கின்றது. இது இன்று நேற்று மட்டுமல்ல, இது நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலப்பகுதியில் இருந்து இன்று வரை தொடரும் ஒரு விடயம்தான் இந்த பௌத்த விகாரைகளை அமைத்து அதற்கூடாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமித்து அது தமிழர்களின் வாழ்விடங்களிலிருந்து தமிழர்களை அகற்றுவதற்கு பயன்படுத்தப்படும் உத்தி. இதற்கு ஏராளமான முந்தி வடக்கு கிழக்கிலே மகாவலி அபிவிருத்தி திட்டம் என்ற போர்வையிலே ஏராளமான தமிழர்களின் வாழ்விடங்களை கைப்பற்றினார். அதுபோலவே தொல்லியல் திணைக்களத்துக்கூடாக தவறான ஒரு வரலாற்றை காட்டி இங்கு சிங்கள மக்கள் தான் வாழ்ந்திருக்கின்றார் என்ற ஒரு தவறான ஒரு வரலாற்றை காட்டி தமிழர்களின் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய பிரதேசங்களும் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை கையகப்படுத்தி சிங்கள மக்களை குடியேற்றி சிங்கள கிராமங்களாக வடக்கு கிழக்கிலே பெரும் பகுதியை நாங்கள் இழந்த நிலையில்தான் இங்கே யாழ்ப்பாணத்திலும் கூடி தமிழர்களின் இதய பகுதிக்குள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் ஒரு விகாரையை கட்டி அந்த பிரதேசத்தை சுற்றி தங்களது சிங்கள பௌத்த வரலாறு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை அவர்கள் முனையவளிக்கிறார்கள். அதற்குத்தான் நாங்கள் அரசியல் மற்றும் சமூக மற்ற மக்கள் அமைப்புகள் எல்லோரும் ஊரணியில் நின்று ஒரே குரலாக இந்த தையிட்டி விகாரையை அகற்றப்பட வேண்டும், உரிய மக்களுக்கு திருப்பி கையளிக்கப்படணும், காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படணும். இது போன்ற வடக்கு கிழக்கிலே திட்டமிட்டு பௌத்த விகாரைகளுக்கு கூடாக தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதை நிறுத்த வேண்டும் என்றதை வலியுறுத்தி உரத்தி நாங்கள் தொடர்ந்தும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதில் இந்த இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுக்கு பிறகு பல்வேறு ஆட்சியாளர்கள் வந்து போய்விட்டார்கள். இப்போது இருக்கிற அனுர அரசாங்கம் கூடி அவர்களது அன்று அவர்கள் நிறுவின அந்த லைனைத்தான் இன்றைக்கு எந்த ஆட்சியாளர்கள் மாறி இருக்கலாம், நிறங்கள் மாறி இருக்கலாம், கட்சி 2 பேர்கள் மாறி இருக்கலாம். ஆனால் அவர்கள் அந்த பிரின்சிபலை தான் அவர்கள் இந்த விடயத்தில் கடைப்பிடிக்கின்றார்கள். நிலங்களை இந்த தொல்லியல் திணைக்களம், இந்த மகாவலி அபிவிருத்தி என்ற போர்வையிலே திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை செய்வது, இந்த ஃபாரஸ்ட் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமித்து இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் திணைக்களம் நிலங்களை எல்லைக்கெல்லு போட்டு தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிச்சிருப்பது போன்ற இந்த நிறுவனங்கள் தமிழர்களின் நிலங்களை ஆக்கிரமிப்பதற்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம். அது ஆரம்பம் தொட்டு இன்று வரை எந்த ஆட்சியும் மாறலாம், ஆனால் அந்த பாலிசி மாற இல்லை. அந்த பியூரோக்ராஸ் அவர்களின் திட்டத்தின் படிதான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இதில் அனுரா எங்களுக்கு எல்லாத்தையும் மீட்டு தருவார். இன்றைக்கு பாருங்கள், இதை சுற்றி உள்ள பெரும் பகுதிகள் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே 40 வருடங்களாக தமிழ் மக்களின் நிலங்கள் மிகப்பெரிய ஒரு ஆக்கிரமிப்பு பிரதேசமாக பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் இன்னும் இராணுவமயப்படுத்தப்பட்ட பிரயோசனமற்ற முறையில் வச்சிருக்கிறார். அவர்களால் பராமரிக்கக்கூடிய அந்த நிலங்கள். ஆனால் பூம்புக்கு மிகப்பெரிய கம்பி வேலிகளை போட்டு பாதுகாப்பு வலயம் என்ற அதி உயர் பாதுகாப்பு வலயம் என்ற ஒரு போர்வையில் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறார். இந்த மண்ணில் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு பல்வேறு பிரதேசங்களிலே வாடகை வீடுகளிலேயும் நிலங்களில் அற்றவர்களாக தொடர்ந்தும் 40 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே எங்கள் நிலங்கள் மீளப் புறப்பட வேண்டும், அதற்கான போராட்டம் தொடர வேண்டும். அந்த போராட்டத்துக்கு நாங்கள் தமிழ் கட்சிகள், தமிழ் தரப்புகள் எல்லோரும் ஒரே நிலைப்பாட்டுடன் இதுக்கு எதிராக போராடி நாங்கள் எங்களது மண்ணையும் நிலத்தையும் மீட்க வேண்டும் என்பதுதான் எங்களது உயரிய நோக்கமாக இருக்கின்றது.